கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியன். வணக்கம். இது பற்றின கூடுதல் விவரங்கள். வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கார்த்திகை மாத பௌர்ணமி நேற்று மாலை 4:17 மணிக்கு தொடங்கி இன்று மாலை 3:13 மணிக்கு நிறைவடைய உள்ளதால் நேற்று இரவு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதல் விடிய கிரிவலம் மேற்கொண்டு சென்றனர். இருப்பினும் தற்போது வரை கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருப்பதால் ராஜகோபுர வீதி, பேகோபுர வீதி, திருவுடல் வீதி என 4 மாட வீதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 7 மணி நேரமாக காத்திருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வருவதால் கற்பக விநாயகர் கோவில் அருகே காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து கூட்டத்தை நிறுத்தி அனுப்புகின்றனர். இதனால் அதிகப்படியான கூட்டம் வரும்போது கூட்ட நெரிசலில் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் சிறு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர்.